மையும் கிளியும் ஜவ்வும் வயநமசி சர்வயோக வசீகராய சுவாரா. அதாவது இன்னைக்கு இந்த ஜாதகர் பிறந்து 35 வருஷம் 1 மாதம் 21 நாள் ஆச்சுங்க. 36 நடக்குது. இன்னைக்கு 51 நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. 36ன்னா என்ன? 9ஆம் நம்பர் கார் வாங்கி வீட்டில் நிறுத்திருக்கிற மாதிரி. நீ அதுக்கு மேலே விளக்கம் என்ன சொல்லணும்? 9 என்ன பண்ணும்? நல்லதே செய்யும். அது மாதிரி இந்த திசை. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு. இங்கிட்டு வந்து பாருங்க, இங்கிட்டு சும்மா அப்படி வந்து எட்டி பாருங்க. சும்மா நம்ம செட்டில் பார்க்குற மாதிரி தானே. அப்படிப்பட்ட யோகத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமான நேரம் பிறந்துட்டு இருக்கு. எதை வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஜாதகத்திற்கு 4ஆம் பாவகாதிபதி சுகம், கட்டில், மெத்தை, கடாதரம், கோபம், வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ல் போய் கேது அமர்ந்தார். அப்போ 4க்கு 10 தசமகேந்திரம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல தான் ராகு வருவார். அந்த 10ஆம் இடத்துல வர்றார். அதே ராகு திசை. அது நடக்கிற புத்தி என்ன? சுக்கரன் 2 7 காரகாதிபத்திய பிரகாரம் 2 7 சுக்கரன். அவருடைய திசை தான் இப்போ, அவருடைய புத்தி தான் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அள்ளி வழங்கக்கூடியவர் சுக்கரன்னா என்னத்துக்கு அதிபதி? நகை, ஆபரணம், துணிமணிகள், நல்ல நிலம், நல்ல மனைவி, கொள்ள நாள எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மனை கட்டடங்கள், இத்தனைக்கு அதிபதி ஒருவனே சுக்கர பகவான். அவருடைய திசா புத்தியில் அவருடைய புத்தி மட்டும் இப்போ நடக்குது. உங்களுக்கு ராகு திசை சுக்கர புத்தி, குழந்தைக்கு முழுசாக சுக்கர திசை. எப்படி தேட கிடைக்காத அதிர்ஷ்டம் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. எங்கேயோ இருக்கிற செல்லும் வீட்டுக்கு வருது. அது அகலக்கால் நீட்டாமல் குறுகிய வச்சு லெவலாக அதை பயன்படுத்திக்குவோம். எல்லா நேரத்திலும் இது வராது. குறிப்பிட்ட நாள் தான். உங்கள் ஜாதகத்தில் இன்னும் கிட்டமுட்ட ஒரு 8 மாத காலத்திற்கு குபேர யோகம். என்ன யோகம்? அதுக்கு மீறின யோகமே கிடையாது. குபேர யோகம் தான் பெருசு. ராசியாதிபதி எடுத்து பார்க்கும்பொழுது மகர ராசி. மகர ராசிக்கு சகாயம் போகம் வீரியஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார் 3ஆம் இடத்துல. அவர் இன்னும் 1.25 வருஷத்துக்கு இருக்கார். அவர் போகிறதுக்குள்ள ஒரு பொக்குசத்தை கொடுத்துட்டு தான் போவார். பொக்குசம்னா என்ன? வீடு, மனைகள், நல்ல ஆபரணங்கள், நல்ல வாகனங்கள், அந்த மாதிரி யோகத்தை இன்னும் 1.25 வருஷத்துக்கு எங்கேயோ இருந்து வருது. அது எங்கிருந்து வருதுன்னா என்னால் சொல்ல முடியாது, வருது. அதோடு மட்டுமல்ல, இந்த ராகு பாருங்க, மகர ராகு. உங்களுக்கு நடக்கிற திசை ராகு திசை. அது மகரத்திலிருந்து நடத்துகிறார். மகரத்திலிருந்து நடத்தால் நிகர் இல்லாமல் வாழ்வார்னு அர்த்தம். எப்படித்தான் அந்த பையன் முன்னேறினானே தெரியல. இப்போ முந்தா நாள் பார்த்து லிமிட்டாக தானே இன்னைக்கு பாரு என்னென்ன பண்ணிட்டு அது பாட்டு நடக்குதப்பா அப்படின்னு நம்ம இனத்தார்கள் நம்மளை பேசுவாங்க. அந்த மாதிரி யோகத்தர்றதே அந்த சுக்கரன். ராகு ராஜயோக ராகு. மகரம், கடகம், மேடம், விருட்சகம், ரிடமம், இந்த 5 வீட்டில் ராகு இருந்தால் ராஜயோகம். அதுக்கு என்ன பாடல் சொல்லுதுன்னா, அந்த திசை தான் இப்போ நடக்குது. மேடம் எருது சுறா. சுறாவில் தான் இருக்குது. மேடம் எருது சுறா நண்டுகண்ணி தாமேவும் 5 இடத்தில் கருணாகன் அமருமாகில். அந்த ராகு போய் அங்கே அமருமாகில் பூமேடை தனித்துகிலும் ராஜயோகம். எங்கேயோ இருக்கிற ராஜயோகம் நம்மளை தேடி வருது. பிடிச்சிக்குங்க, விட்டுறாதீங்க, மனசார சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம சும்மா உட்காந்துருந்தாலும் வராது. அவருக்கு போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ராகுன்னா யார்? 9 நவக்கிரகத்தில் ராகு ஏது உள்ள ஸ்தலம் எந்த ஸ்தலமோ அந்த ஸ்தலத்தில் போய் அர்ச்சனை பண்ணணும். அதே மாதிரி சுக்கரனுக்கு போய் சொக்கநாதர் கோயிலில் தான் ஸ்ரீரங்கத்துலேயே போய் நீங்கள் அது குங்குமம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணி நல்லா தூங்கிட்டு இருப்பார். அவருக்கு ஒரு கும்பிடு அடிச்சுட்டு யானை வெளியே நிற்க அதுக்கு ஒரு தேங்காய் வாங்கி அடுத்தவங்க கையில் கொடுத்து கொடுங்க. நம்ம கொடுக்கக்கூடாது, அடுத்தவங்க கையில் கொடுக்க சொல்லி யானை கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அதையும் தொட்டு கும்பிட்டு அஷ்டலட்சுமி வரப்போகுது. சுக்கரனாவே லட்சுமி தான். இனிமேல் தான் அந்த யோகம். இது வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம், சம்பாரிச்சிருக்கலாம், எத்தனையோ சம்பாரிச்சிருக்கலாம். ஆனால் இதுக்கு ஈடாகாது. இதுதான் மனுஷனாக்கி விடுது. பொழைச்சிக்கலாம், பிறர் பார்த்து மதிக்கிற அளவுக்கு. பட்டிக்காட்டில் பிறந்த ஜாதகம் பட்டணத்தில் நிலம் எழுதணும், பட்டணத்தில் வீடை கட்டணும், பட்டணத்தில் தொழிலும் புரியணும். இந்த தொழிலும் இருக்க
4 ஆள் வச்சு சாதாரண சின்ன தொழில் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம். கடைவீதி போனால் அங்கே போய் உட்கார எந்திரிக்க, நம்ம ரூமில் உட்காரனா எந்திரிச்சு வரோம். அப்படி ஒரு தொழிலையும் துவக்கம் பண்ணிடுவீங்க 2 பேரும். வெளிப்புறத்துக்கு பார்த்தா என்னென்ன எல்லாரும் 2 பேரும் சோழியும் சுற்றுறானையும் ஒன்றுமே அப்படித்தான் இருக்கணும். ஊடுருவி பார்த்தா தான் நம்மளுடைய நிலையை நம்ம சொந்தக்காரனே தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலம் பிறந்துருச்சு சாமி. நல்ல நேரம், நல்ல பொக்குசமான நேரம். ஆயுள் வளத்தில் பங்கம் இல்லை, தொழில் வளத்தில் பங்கம் இல்லை, திசாசந்திப்பி இல்லை, நல்ல யோகம். வேற என்ன கேள்வி? சொல்லிட்டீங்க, நாங்கள் கேட்காதது அதான் சொல்லிட்டீங்க. சிறப்போ சிறப்பு. சரி, அடுத்ததை பார்ப்போம். ஒரு ஒரு ஷாப் ஒன்று வச்சு அதில் வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஒரு தொழில் ஒன்று. நான் என்ன சொன்னேன்? தொழில் சொல்லிட்டீங்க. அல்ல, அந்த தொழில் வந்து இப்போ என்னன்னா நம்ம செய்யலாமா அப்படிங்கிறது ஒரு 2 பேருக்குள்ள. அண்ணன் வந்து ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தார். அது அவர் வேற ஒருத்தரோட பண்ணும்போது அது அவருக்கு செட் ஆகலை. அவர் வெளியே வந்துட்டார். இப்போ அதே தொழில நம்மளோட சேர்ந்து ஒன்று பண்ணலாம், செய்யுங்க. நீ தின்னு ஒரு 10,000 ரூபாய், ஒரு 10 லட்சத்தை கூட தின்னு தம்பி திங்கிட்டோம். உங்களுக்குள்ள மனவேற்றுமை இல்லை, திங்க மாட்டேங்க, மனசு ஒவ்வாது. என்னவெல்லாம் 2 பேர் கலந்து கலங்கெடுத்து இதில் 1 லட்ச ரூபா கம்மியாக தெரியுது, இதில் 1 லட்ச ரூபா வச்சா போகிறது, என்னங்க பண்ணலாம்? அப்படி நீங்களே கலந்துக்குவீங்க. அப்படி இருக்கிற ஆளுகள் நம்ம விட முடியுமா? சாக வரைக்கும் விடக்கூடாது. ஒன்று சம்பாதிங்க, இல்லை அதனால நம்ம சமநிலையில் இருந்தோம், காசு போயிடுமா? போகாது. அதுக்கு நான் கேரளம். நீர்ன செல்வத்தை அணுகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு ஜாதகம் குறைவாக இருந்தால் கூட ஒருத்தர் ஜாதகம் நல்லா இருந்தால் பொழைச்சிக்கலாம். இப்போ இவர் ஜாதகத்தில் வந்து நீ 19 வருஷத்துக்கு ராஜா, வெறும் கலதையாக வாங்கி திருவரம்பூர் வரைக்கும் எங்கள் உப்பை போட்டு அந்த தஞ்சாவூர் ரோட்டில் கிழக்கு முடிட்டு போகிறதுக்கு ஆள் போட்டு நடத்தினாலும் மாளாத சம்பாதிக்க போகிறார். புரியுதா? அதை விட சின்ன தொழில் வேறு ஏதாச்சும் உண்டான கடைசியாக சொல்லிட்டேன். அதனால் இவர் இரும்பை வாங்கி போட்டாலும் தங்கமாக மாறுமுங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல சின்ன கடையை வைக்கலான்னு வைப்பார். அங்கே பார்த்தா நம்ம 4 பேர் நினைச்சு வச்சுருப்போம், 50 பேர் வருவா. இப்போ அப்படி தான் ஊர் விட்டு இன்னொரு ஊரில் ஒரு கடை ஆரம்பிக்கிறதுக்காக பிளானு. சரிங்க. அந்த பிளானை வந்து பண்ணலாமா வேண்டாமா, ப்ளஸ் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாமா வாங்கலாமா, இந்த மாதிரி ஏதாவது ஃபைனான்ஸ் அப்புறம் பண்ணலாம். அந்த தொழிலுக்கு இப்போ செய்யணும். முதல்ல சொன்னீங்கல்ல, அந்த தொழில் ஆரம்பிங்க. தொழில் ஒரு கடை ரெடி பண்ணிக்கிட்டு அங்கே வர்ற நாணயம் முல்லையம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம அதை தெரிஞ்சுருவோம். நான் எங்கள் ஊரில் ஒருத்தர் 4 பேருக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, உடனே வந்து பைக்கு நிறுத்திட்டு எனக்கு வந்தாலும் கரெக்டாக கட்டுவானான்னு என்னை கேட்ட சொல்லுவோம்ல, அவன் முல்லை மாதிரியே நல்லவனா இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் போல சும்மா அந்த தொழில் ஒன்றும் இல்லைங்க. தொழில் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த நேச்சுரல்ஸ் இப்போ சலூன் வச்சுருக்காங்க பாருங்க. ஆமாம், அந்த சலூன் வந்து பியூட்டி பார்லர் வந்து ஒன்லி ஜென்ஸுக்கு மட்டும், ஆண்கள் மட்டும். அது இப்போ திருச்சியில் நம்ம சொந்தக்காரங்க பசங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா போகுது. இன்னொரு மாவட்டத்தில் இன்னொரு இடத்துல நம்ம திருச்சியில் கேட்டால் இல்லைன்ட்டாங்க. அடுத்த மாவட்டத்தில் பக்கத்து மாவட்டத்தில் கேட்கும் போது இருக்குன்னாங்க. அதில் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா. ஏனுங்க, சிறப்பான போர்டை போட்டு அடித்து நெத்தி அடியாக போர்டை பார்த்தாலே உள்ள வரணும் மக்கள். பிராண்டட் தான், நம்ம அதில் போய் இல்லை, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் அதில். மற்றபடி அங்கே எல்லாம் அவங்க பண்ணுறதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. கார்பரேட் கம்பெனி அது. அதனால நம்ம அதில் வெளியில் நின்றுட்டு நம்மளோட முதலீடு இருக்குது, வருமானத்துக்கு மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். பலபடியும் வளர்றீங்க கிடக்குறீங்க, துணிஞ்சு செய்யுங்க. அதில் அனுபவம் இருக்குல்ல உங்களுக்கு, அது அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? கிரகம் நல்லா இருக்கும்போது செய்யலாம். கிரகம் நல்லா இருக்குது, அதனால தப்பு வராது. துணிஞ்சு அடிங்க. அப்புறம் இருக்க பெருசு பண்ணுறது சிறுசு பண்ணுறது அப்புறம் பார்ப்போம். வளர்ச்சி. இப்போ நாங்கள் எடுக்கிற தொழில் வந்து எங்கள் பேரில் எடுக்கலாமா, எங்கள் மனைவி பேரில் எடுக்கலாமா? சந்திர திசையில் பாப்பா பிறந்திருக்கு. நீங்கள் வந்து பிறக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் வந்து சூரிய திசையில் பிறந்திருக்கிறீங்க. அதே மாதிரி கேது திசை ஞானகாரனுடைய திசையில் அமைஞ்சிருக்கு. நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வந்து சூரியன் கிருத்திகை உத்திராடம், உத்திராட நட்சத்திரம், ஊரடி தோட்டம், ஊரடி நிலம். இது வந்து ரோகிணி நட்சத்திரம், இந்திரா காந்தியினுடைய நட்சத்திரம். மனைவி பேருக்கே செய்யலாம், அட்டகாசமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரம் எங்கேயோ இருக்கிற செல்வம் வரும். 3 பேர்த்தையும் பார்த்துட்டேன். 3 பேர்த்தில் அது அம்மாளுக்கு தான் நல்லாயிருக்கு, அந்த பொண்ணுக்கு தான் நல்லாயிருக்கு. படிப்படியாக செல்வம் சேரும் கீழே போக. அதே மாதிரி இப்போ அதுக்கு நடக்கிற திசை என்னென்னா குரு திசை என்ன பண்ணும்? சுப விரையாதிபதி திசை. அதுக்கு பேர் சுப விரையாதிபதி. தொழில் பிரகாசமாக ஓடும், அதிலிருந்து வருமானம் வரும். ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியாது. ஏன் அப்படி போனால் நம்ம என்ன பண்ண முடியும்?
உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குது, உங்கள் ஜாதக பிரகாரம் மிச்சமாகும். இது வந்து தொழிலை தூள் கிளப்புங்க. இது வேறு செய்யும்போது தொழில் என்னாகும், எந்நேரமும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும் ரூமில். ஆனால் பொருளாதாரம் வரும், எங்கே போகுதுன்னே தெரியாது. அப்போ இது மிச்சமாக இருக்குது. என்ன காரணம்? அது ஜாதகம் சுபவிரய திசை, ஒரு திசை சுபம், விரயத்தை கொடுக்கும். சம்பாரித்து விரயம் பண்ணும். பின்ன இருக்கிறது பிடிங்கிட்டு விரயம் பண்ணுறது அல்ல, அதில் வர்றதே விரயமாகும். நல்ல லாபம், பரவாயில்லைப்பா அப்படிங்கிறது உங்கள் பையன் ஜாதகத்துலேயும் உங்கள் ஜாதகத்துலையும் மிச்சமாகும். சுக்கரவர்த்தி அது ஒரு உருப்படியான சேஃப்டியாக அந்த ஒரு பக்கமாக வச்சுருப்பீங்க, வேணும் போது எடுத்துக்கிற மாதிரி, வீண் போகாது. துணிஞ்சு செயல்படுங்க, பாப்பாவை இருக்க ஆரம்பிங்க, தொழில் நல்லா இருக்கும். புரியுதா? வேற என்ன அவளுக்கு வேற ஏதாவது அவளோட ஜாதகத்தில் இப்போ அவள் இன்னொரு தொழில் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சம்மந்தமா? அவங்க அந்த ஆர்கானிக் சம்மந்தமாக பண்ணுறாங்க. அதை பேக்கில் வச்சுட்டு கொண்டு கொடுக்குமே. அது இல்லை, இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. லிப்பாமு, பவுடரு, நம்ம சாப்பிட்ற பொருட்கள் எல்லாமே சாப்பிட்ற பொருட்கள் இயற்கை விவசாய முறையில் வந்து வாங்கி அதை எக்ஸ்போர்ட் அனுப்புகிறாங்க. அவங்க அண்ணா இருக்காரு. சரி. அதை விட வேண்டாம், அது செய்யட்டும். இதை துவக்கம் பண்ணி விடுங்க. அதை விட இதில் தான் லாபம். அது போக போகத்தான் லாபம். அது ஒரு 5 வருஷம் செஞ்சாதான் அது லாபத்தை பார்க்க முடியும். அது வந்து கூடு விட்டு கூடு வாயிற மாதிரி. இதில் ஒரு கூட்டில் வாங்கி 2 கதவு இருக்குது, அது 2லேயும் 2 போகும்போது 3 போய், அப்புறம் 6 போய், 9 போய், 10 போய், 15 போகும்போதே நம்மளுக்கு அமௌண்ட்டே வரும். ஆனால் இப்போ நீங்கள் செய்கிறது அப்படி இல்லை. அன்றைக்கி என்னாடி அசப்பாக்கலாம். டீ கடை சாப்பிட்டா நல்லா இருக்க டீ இல்லைன்னு அப்பயும் சொல்கிறோமே இல்லையா? அது மாதிரி உங்கள் தொழில் இப்போ நீங்கள் செய்யலாம்னு சொல்கிற தொழில் ஆரம்பிங்க. அது கை கொடுக்கும், நல்லாவும் இருக்குது. வீடு எங்களுக்கு எப்போ அமையும்? அவசரமே வேண்டாம். தம்பி ஜாதகம் சுக்கரசை ஆரம்பமாயிடுச்சு. சுக்கர திசையில் சுக்கர புத்தி இன்னொரு பொறுத்தீக 61 நாள் போகட்டும். அதுக்கு மேலே வேண்டாம்னாலும் நிற்காது. வீடு புதுசாகவே அமையுது. கட்டின வீட்டவே வாங்குற மாதிரி வருது. பணம் எங்கேருந்து வருது தெரியும், அது வருது, வாங்குறீங்க. வேற என்ன? அவ்வளோதாங்க ஐயா, வேற ஒன்றும் இல்லை. வீடு வாங்கணும் தான் நமக்கு. வேற என்ன? அருமையாக வாகனம் ஒன்று வாங்கியாச்சு. ஐயாட்ட கேட்டேன், ஒன்று வாங்கியாச்சு. இன்னொரு வாகனம் ஒன்று வாங்குறதுக்கு பார்த்துட்டு இருக்கேன். என்னத்தில் வாங்கலாம், என்ன நம்பரில் வாங்கலான்னு சொல்லுங்க. 6009ன்னு வாங்கினேன். அது நமக்கு செழிப்பாக இருக்குமா? லாஸ்ட் 9. லாஸ்ட் ஒன்றும் தப்பு வராது, இருக்கட்டும். அது இருக்க இன்னொன்று வாங்குவீங்க, அதை வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இவருக்கு எப்படி படிப்பு? இவர் ஆள் ரொம்ப துருத்துருன்னு இருக்காப்புல, அடங்க மாட்டேங்கிறாப்புல வீட்டில். எதிரியா குழந்தைகளே அப்புறம் அப்படித்தான். 8 முடியும், 8 வரைக்கும் கேட்க மாட்டேங்கிறாப்புல. எந்த வயசு 6 சொன்னாலும் ஆகாது. லக்குனம் என்ன லக்குனம்? துலா லக்குனம். அவனாக நிறுத்தி அவனாக உட்காந்துருக்கான். நாம் போய் குறுக்கையில் சொல்லி எந்த காலத்துக்கு வேலையாகாது. மேசராசிக்கார தேசமானவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், சுற்றிக்கிட்டே இருப்பேன். சுக்கரன் லக்குனாதிபதி திசை, அவர் 11ஆம் இடத்துல இருக்கார். ஆட்சி சூரியனோடு கூடிக்கு வந்திருக்கார். 10ஆகும் அதிபதியை இரவி சசி பார்க்க பரிந்தவரும் இருந்தவரும் மூவரும் கூடி இவன் வெற்றி முடி அரசர்கான் செய்வனுங்க. கவர்மெண்ட்டு பணத்தில் போய் உட்கார்ந்து அரசாங்கமே இவனுக்கு துணை புரிகிற மாதிரி தொழிலில் இருக்கான். அதனால் படிக்கிட்டு விட்டுருங்க, அவன் கௌரவத்துக்கு விட்டுருங்க, அப்புறம் பேசிக்குவோம். நல்ல படிப்பு இருக்கு. ஐஏஎஸ் எழுத போகிறானுங்கிற படிப்பான். குற்றோன்னு ஒன்றும் சொல்லக்கூடாது. அவன் பாட்டுக்கு எதில் விருப்பப்படுறான்னு அதை சேர்த்து விட்டுருவாங்கன்னா குழந்தை. ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணணும். இப்போ ஒன்று பண்ணுற சூழ்நிலையில் இருக்கிறோம். எதை பண்ணாலும் அவனை ஒன்றுமே பண்ணாது. ஒன்றும் பண்ண விளையாட்டு செஞ்சுட்டு இருக்குது. வேற என்ன? ஆனால் இன்னொரு பொண்ணு பிறக்கும். முருகா இவனுக்கு அடுத்து 5க்குள்ளே இன்னொரு பேத்தி வரும். இதை அடுத்து சீசன். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி கமலத்தாருங்க. வெரி குட். உட்காருங்க, உட்காரு. சரி, அப்புறம் வச்சா சும்மா இப்போதைக்கு இது வச்சுங்க. இல்லை அது கொடுத்துக்கலாம், மொத்தமாக கொடுங்க. அப்புறம் வாங்கிட்ட போது வைசன் சும்மா 2 பேரும் இல்லாமல்